அடுத்தது பார்த்திங்கன்னா தொடுதல். இந்த தொட்டு உணர்றதுன்னு சொல்லக்கூடியது, உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவிலாம் சுவாமியை தொட்டு வணங்குவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டேருந்து வந்த பிரசாதத்தை தொடம்பொழுது அந்த ஒரு பெரிய வைப்ரேஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். சுவாமிகிட்ட சாத்தின மாலைகளை நமக்கு சாத்தும்போது அதை தொட்டு உணரும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பரவசத்தை நமக்கு கொடுக்கறது, நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை கொடுக்குறது. சாதாரண ஒரு செடியில் இருக்கக்கூடிய துளசி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, பிரசாதத்துலேருந்து வர துளசியை சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அது உண்மையாகவே இறைவனுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் நினைப்பீங்க. இதை அனுபவிச்சிருப்போம் நம்ம. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கோயில்களில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை புனஸ்கரணங்களை 5 விதமாக நம்ம பிரித்திருக்காங்க. நம்மளுடைய சென்ஸ்லேயும் 5 விதமாக இருந்துருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, எதுக்காக கோயிலெல்லாம் இந்த தூபம், வாசனை, ஜவ்வாதெல்லாம் போடுறாங்க? இதனுடைய மகத்துவம் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் தசாங்கம் போடுறாங்க? இதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் இந்த 5 விதமான பூஜை விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பார்வைக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம தீபாராதனை, அலங்காரம் பண்ணுறது, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கிறோம். எஸ், இது நம்பர் 1. அடுத்தது கேட்டல். கேட்டல்னால் என்ன அப்படின்னா கேட்குறது, மந்திரங்களை கேட்குறோம் பாருங்கள். ஓம்ங்கிற மந்திரம், அடுத்தது அந்த அந்த சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம் அப்படிங்கிற பாடல்களில் நம்ம கேட்கும் பொழுது அதை கேட்டு நாம் உணரக்கூடிய 2வது இது. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்க்குறது, அடுத்தது கேட்குறது, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நுகர்கிறது. நம்ம அந்த சுவாசத்தை இது பண்ணுறது. கோயிலில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த தூபம், தசாங்கம், புஷ்பம், சுவாமிக்கு சாத்தக்கூடிய புஷ்பங்கள், சுவாமிக்கு சாத்தக்கூடிய அந்த சந்தனத்துலேருந்து வரக்கூடிய வாசம், ஜவ்வாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வாசனம். இந்த வாசனையினால் நம்மளுடைய மனம் ஒரு சாந்த நிலைக்கு கொண்டு போகிறது. சில வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அரகெண்ட்டாக இருக்கும், சில வாசனை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். இயற்கையான அந்த வாசம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய மகிமையை கொடுக்கும். அதுதான் தசாங்க வாசனை, சாம்பிராணி வாசனை எல்லாம். அது ஒரு மனதை சாந்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது ஒரு தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போடுறது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவைக்கிறதுன்னு சொல்லுவாள். நம்ம தீர்த்தத்தை சாப்பிடுவோம். நீங்கள் பார்த்துட்டுனா சுவாமிக்கு பிரசாத தீர்த்தத்தை கொடுப்பா. அபிஷேகம் பஞ்சாமிரதத்தை சாப்பிட்றோம். சுவாமிகிட்டேருந்து வர சந்தனத்தை காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது சந்தனத்தை சுவாமிகிட்டேருந்து கொடுப்பா. நெற்றியில் வச்சுப்போம், சாப்பிடுங்கன்னு சொல்லுவாள். அப்போ அதை சாப்பிட்றது, அது சாப்பிடும்போது அந்த பிரசாதம் உள்ளே போகும் பொழுது அந்த இறைவன் திருமேனியிலிருந்து வரப்பட்ட அந்த பிரசாதமாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய மகிமையை கொடுக்குறது. உதாரணத்துக்கு கேரளாவில் இன்றைக்கும் துளசியை வச்சு சுவாமிகிட்டேருந்து எடுத்து கொடுப்பா. அந்த துளசியை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் பொழுது அது ஒரு பெரிய உன்னதமான, சாதாரண ஒரு செடியில் இருக்கக்கூடிய துளசி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, பிரசாதத்துலேருந்து வர துளசியை சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அது உண்மையாகவே இறைவனுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் நினைப்பீங்க. இதை அனுபவிச்சிருப்போம் நம்ம. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட்றது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொடுதல். இந்த தொட்டு உணர்றதுன்னு சொல்லக்கூடியது, உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவிலாம் சுவாமியை தொட்டு வணங்குவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுவாமிகிட்டேருந்து வந்த பிரசாதத்தை தொடம்பொழுது அந்த ஒரு பெரிய வைப்ரேஷன் நமக்கு க்ரியேட் ஆகும், ஒரு பெரிய மாறுதல் நமக்கு க்ரியேட் ஆகும். அந்த மாலையை நம்ம உடம்பில் நமக்கு போடும்பொழுது ஒரு பெரிய ஆனந்தம் வரும். அவர்கிட்ட வச்சு எடுத்து அந்த பிரசாதத்தை கையில் தொடம்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தொடுதல் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5 விதமான சென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதன் மூலமாக நம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பிரயாணத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தெய்வீக பிரயாணத்துக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு ஆனந்தத்தை நாம் அடைகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் அலங்காரம், தீபாராதனை, அபிஷேகம் அப்படிங்கிறத கண்ணுக்கும், அடுத்தது கேட்குறது வேத பாராயணம், மந்திரங்கள், திருப்பாடல்கள்லாம் வச்சுருக்கிறதும், அடுத்தது வாசனை திரவியங்களாக தசாங்கம், ஊதுபத்தி இது போன்ற விஷயங்களை அங்கே கோயிலில் வைக்கிறதும், அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சுவைக்கிறது, நம்ம அந்த தீர்த்தத்தை கொடுக்கறது, அதே போன்று பார்த்தீங்கன்னா சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்றது, சந்தனத்தை சாப்பிட்றது, சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளை கொண்டு வந்ததாகவும், அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புஷ்பமும் சுவாமிகிட்ட சாத்தின மாலைகளை நமக்கு சாத்தும் போது அதை தொட்டு உணரும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பரவசத்தை நமக்கு கொடுக்கறது, நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை கொடுக்கறது, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஏற்படுறது. இந்த 5 சென்ஸும் நமக்கு வேலை செய்யும் பொழுது கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரோம்,
நாமும் ஒரு பிரசாதம் மாதிரி ஆயிடுறோம், நாமளும் ஒரு பெரிய ஆனந்தத்தை உணர்கிறோம், ஒரு பாசிட்டிவிட்டியை உணர்கிறோம். இது ஒவ்வொரு மனிதரும் தினந்தோறும் கோயிலுக்கு போனது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கணும்னா இந்த 5 விஷயத்தை கடைபிடித்தால் போதும், 5 விஷயத்தை நினைத்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற்றுவீர்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர்.